சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு நீங்கள் இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் முட்டை வச்சு ஒரு குழம்பு செய்ய போகிறோம். சும்மா முட்டையை அவிச்சு போட்டு பிள்ளைகளுக்கு பிரியாணி அதில் கொடுக்க விரும்பி சாப்பிடணும் இல்லை, இப்படி இருக்கா செய்து கொடுத்து பாருங்க. சமையல் அடுப்படி நம்ம 5 முட்டை, வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், அதோட உப்பு, தக்காளி பழம், உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம். 2 சின்ன துண்டு அவிச்சு வச்சுருக்கு, உள்ளி, இது எங்கட செத்தல் மிளகாயும், அதோட 4 காஷ்மீர் சில்லியும் காஷ்மீர் மிளகாயும் போட்டிருக்கிறேன். 4 மிளகாய் போட்டிருக்கு. அடுப்பை பற்ற வைப்போம். ஒவ்வொரு முட்டையாக அரிச்சு ஊற்றி அதுக்குள்ள கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா அடிப்போம். ஆக பெருசாண்டு இல்லை, சும்மா அடிச்சிங்கட்டா சரி. இப்போ எண்ணெய் போத்தில் எடுத்து எண்ணெயை விடுவோம். நாங்கள் ஒவ்வொரு முட்டையாக விடுவோம். இப்படியே எல்லாத்தையும் விடுங்க. முட்டை அவிக்க முதல் இது நல்லா ஊற போட்டு செத்த மிளகாய் இதையும் உள்ளியையும் அடிப்போம். இந்த ஊறுற தண்ணியையே விட்டு இதையும் அடித்து சாறு அடிப்போம். தக்காளி பழமும் உருளைக்கிழங்கையும் புறம்பா அடித்து 2ஐயும் கொண்டுடுறேன். வாங்கோ இதை திருப்புவோம். இதுவும் போல சுவா முட்டியை அடித்து ஊற்றி கொண்டு இருக்காமல் இப்போ எந்த அதில் தோல் உடுக்கணும். இப்படியே எல்லாத்தையும் இறக்கி எடுப்போம். கொஞ்சம் கணக்கியாக ஊற்றுனீங்கன்னா பெருசாக வரும், கொஞ்சமாக ஊற்றினா சின்னதாக வருது. இறக்கியாச்சு. இது தக்காளியும் கிழங்கும் அரைச்சி கொண்டுருக்கு. இது மிளகாயும் உள்ளியும், இது கடைசியாக கப்பை கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க அப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரெண்டு மேசக்கரண்டி விடுங்க. வேணும் பெருஞ்சீரகம் போடுவோம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். கொஞ்சம் பொரிச்சாத்தான் வாசம் வேணும். வெங்காயம், பச்சை மிளகாய் போடுவோம். கொஞ்சம் நல்லா முருகும். அதையும் ஊற்றுது அடி மிளகாயை போடுவோம். இந்த இது இருக்கட்டும், கடைசியாக அதை கரைச்சி ஊற்றி விடுவோம். இப்போ தக்காளி அரைச்ச உழுவையும் போடுவோம். அதையும் நல்லா இருக்கா சுருளை வளர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி போட்டு எல்லாத்தின் தண்ணியையும் கரைச்சி ஊற்றுவோம். நாங்கள் நல்லா அந்த தக்காளியின் பச்சை இதெல்லாம் போயிடுது. நாங்கள் கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றி விடுவோம். நல்லா உப்பையும் போட்டுட்டு மூடி விடுவோம். ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இப்போ முட்டையில் போட போகிறோம். இது நாங்கள் தக்காளி பழத்துக்குள்ள உருளைக்கிழங்கு போட்டு அடிச்சுனாங்களானே க்ரீமியாக தான் இருக்கும், பாலகிட்ட மாதிரி தான் இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குவோம். மேங்கோ திறந்து இப்போ இந்த
கருவாயம் போட்டுட்டு மெல்லிய நெருப்பில் விடுவோம். நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்க. இங்கே தெரிஞ்சாத மாதிரி விடுங்க. வாங்க திறந்து எடுப்போம் கோப்பைக்குள்ள. எந்த நாளும் ஒரே மாதிரி வைக்காமல் ஒரு வித்தியாசமாயும் இருக்கும், ருசியாயும் இருக்குது. மற்ற தேங்காய் பால் திருவி கொண்டு புளிஞ்சு கொண்டு இருக்காமல் வித்தியாசமான ருசியில் இருக்குது. இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வேணும். மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யாழ் சமையலில்